Hi, this is Madras Toppers. இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ வேவ் தியரி ஃபஸ்ட்டு பார்த்தா தான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் கொஞ்சம் புரியும். ஸோ அக்கார்டிங் டு வேவ் தியரி ஹெர்கன்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, லைட் வந்து ஒரு வேவ் ஃபார்மில் தான் ட்ராவல் பண்ணும். அது வந்து எந்த மீடியத்தில் ட்ராவல் பண்ணுன்னா ஒரு கண்டினியூஸ் மீடியம், அதை வந்து ஈத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அசியூம் பண்ணிக்கிறாரு அது வந்து என்டையர் ஸ்பேஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த வேவ் தியரி என்னென்ன பற்றி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸான டிஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ், போலரைசேஷன் இது பற்றிலாம் சொல்லுது. அண்டு மெயினான விஷயம் என்ன சொல்லுதுன்னா, லைட்டோட வெலாசிட்டி வந்து ஒரு டென்சர் மீடியத்தில் இருக்கிறது வந்து எப்படி இருக்கும்னா ரேரர் மீடியத்தை விட கம்மியாக இருக்கும். ஸோ வெலாசிட்டி ஆஃப் த லைட் இன் த டென்சர் மீடியம் வில் பி லோயர் தேன் த வெலாசிட்டி ஆஃப் த லைட் இன் த ரேரர் மீடியம். இதான் வந்து 3 விஷயம் வேவ் தியரி சொல்கிறது. வெலாசிட்டி ஆஃப் த லைட் இன் த டென்சர் மீடியம் வில் பி lower than the velocity of the light in the rarer medium. rarer mediumங்கிறது ஏரை விட டென்ஸாக இருக்கக்கூடிய ஒரு மீடியத்தில் அந்த லைட்டோட வெலாசிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனுக்கு முன்னாடி லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன அதை பற்றி கொஞ்சம் கிளியர் ஐடியா இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன பார்க்கலான்னா, ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ். ஸோ லைட் வந்து எப்படி ட்ராவல் ஆகும்னா ஒரு ட்ரான்ஸ்வர்ஸ் வேவில் தான் ட்ராவல் ஆகும். ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்னா இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா புரியும். இந்த டயக்ராமில் இருக்கிற அந்த வேவ் பார்ட்டிகல்ஸ் எப்படி மூவ் ஆகுதுன்னா, அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து இப்போ டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேவ் மூமெண்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆரோ மார்க் போட்டிருக்காங்க. ஸோ அந்த டைரக்ஷனில் அப்படியே பார்ட்டிகல் மூவ் ஆகாமல் அதுக்கு 90 டிகிரியில் மேலேயும் கீழேயும் ஒரு சைக்கிள் மாதிரி போகுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து லைட் வேவ் வந்து ட்ராவல் ஆகும். இதான் வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ். ஸோ அடுத்து என்ன ப்ராப்பர்ட்டி சொன்னேன், போலரைசேஷன் பற்றி சொன்னேன். போலரைசேஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு இப்போ லைட் வந்து இப்போ ஒரு நான் மெட்டாலிக் சர்ஃபேஸில் வந்து பட்டு ஒரு பர்டிகுலர் டிகிரியில் ரெஃப்ளெக்ட் ஆகி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். வரக்கூடிய லைட் வந்து எல்லா பிளேன்லேயுமே வந்து அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் தெரியும். ரெட் கலர் கிராஸ் பாருங்கள், 2 பிளேனில் அந்த கிராஸ் மார்க் இருக்குது. ஸோ லைட் வந்து அந்த 2 பிளேன்லேயுமே வந்து ப்ராசஸ் ஆகி போயிட்டுருக்கும். ஆனால் அந்த ரெஃப்ளெக்ட் ஆகி போகிறதுக்கு அப்புறமேல் பார்த்திங்கன்னா ஒரு டிகிரியில் ஒரே ஒரு ஆங்கிளில் மட்டும்தான் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு நான் போலரைஸ்ட் லைட்டை வந்து போலரைஸ் பண்ணி ஒரு சிங்கிள் சர்ஃபேஸ்க்கு பேரலாவோ இல்லை பர்டிகுலர் ஆங்கிள்லையோ நம்ம வந்து ட்ராவல் பண்ண வைக்கிறோம். ஸோ இதுதான் போலரைசேஷன். இதுதான் லைட்டோட ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து என்ன பார்த்தோம், இன்டர்ஃபரன்ஸ் பார்த்தோம். இன்டர்ஃபரன்ஸுங்கிறது 2-3 லைட் வேவ்ஸ் வந்து கம்பைன் ஆகி ஒரு பெரிய வேவை வந்து கொடுக்கும். ஸோ இதான் வந்து இன்டர்ஃபரன்ஸ். இதில் வந்து டெஸ்ட்ரக்டிவும் இருக்குது, கன்ஸ்ட்ரக்டிவும் இருக்குது. ஸோ இங்கே டயக்ராமில் ரெட் கலருக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2 லைட் வேவ் ஜாயின் ஆகி ஒரு பெரிய லைட் வேவ் கொடுத்ததுன்னா அது கன்ஸ்ட்ரக்டிவ், அங்கே ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அதே இது அடுத்தது பாருங்கள், டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் வந்து அங்கே டார்க்குன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அது ரெண்டும் வந்து இன்டர்ஃபியர் ஆனாலும் அது பெரிய வேவாக கொடுக்காம அங்கே வந்து லைட் வந்து இல்லாமல் போயிடுது. ஸோ இது வந்து டார்க்காக இருக்குது. ஸோ இதுதான் வந்து இன்டர்ஃபரன்ஸ். அடுத்த ப்ராப்பர்ட்டி வந்து என்ன பார்த்தோம், டிஃப்ராக்ஷன் பார்த்தோம். டிஃப்ராக்ஷன்னா ஒரு ஆப்ஜெக்ட் மேலே லைட் பட்டு அப்படியே டிஸ்பர்ஸ் ஆகி போகிறது தான். இங்கே எக்ஸாம்பிள் வந்து க்ளவுட் ட்ராப்லெட்ஸ்னு வச்சுக்கோங்க, தண்ணியும் கூட வச்சுக்கலாம், இல்லை க்ளவுட் பார்ட்டிகல்ஸ்னு வச்சுக்கலாம். அது மேலே லைட் படுதுன்னா அந்த ஆப்ஜெக்டோட சர்ஃபேஸ் ஏரியா அல்லது பக்கத்தில் இருக்க கேப்ஸ் மூலயமா லைட்ஸ் வந்து வெளியே வரும். ஸோ இதான் வந்து டிஃப்ராக்ஷன். அண்ட் இப்போ வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனை என்னன்னு சும்மா பேசிக்காக பார்க்கலாம். டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனுக்கு பேசிக்கான எக்ஸாம்பிள் வந்து ஆப்டிக்கல் ஃபைபர். ஒரு ஆப்டிக்கல் ஃபைபர்னால் ஒரு கிளாஸ் ஃபைபர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பக்கம் லைட் நம்ம அப்ளை பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம அடுத்த பக்கத்தில் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அந்த லைட் வந்து வெளியே போகாமல் அந்த ஒயர்க்குள்ளேயே ரெஃப்ளெக்ட் ஆகி அந்த ட்ராவல் ஆகி நம்மளுக்கு அந்த பக்கம் கிடைக்குது. திஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இதுக்கு ரெஃப்ளெக்ஷன்னா என்ன, ரெஃப்ராக்ஷன்னா என்ன, இன்சிடென்ட் ரேனா என்னன்றதை பேசிக்காக புரிஞ்சுக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு டயக்ராம் பாருங்கள். இதில் வந்து ஒரு டார்க் சென்டர் லைன் இருக்குல்ல, அதான் வந்து ஒரு சர்ஃபேஸோட பவுண்ட்ரி, ஒரு கிளாஸ் கண்டெய்னர் கூட வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து லைட் வந்து வெளியில் வந்து ஏருக்கு போகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே லைட் அடிக்கிறோம், கண்டெய்னர்லேருந்து அடிக்கிற லைட் வந்து அந்த கிளாஸ் மேலே பட்டு அப்படியே அங்கே மேலே அதுக்கு மேலே இருக்கிற ஏர் சர்ஃபேஸ்க்கு போகுது. ஸோ வந்து அந்த கிளாஸ் சர்ஃபேஸில் படுதில்லை, அதான் வந்து இன்சிடென்ட் ரே. அது அப்படியே மேலே போயிடுச்சுன்னா ரெஃப்ராக்ட் ஆகி வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். அதே இது மேலே போகாமல் திருப்பி அந்த கிளாஸ் கண்டென்ட்டுக்குள்ளேயே வந்துருச்சுன்னா அது ரெஃப்ளெக்டட் ரேன்னு அர்த்தம். ஸோ ரெஃப்ளெக்டட் ரேனா என்ன, ரெஃப்ராக்டட் ரேனா என்ன, இன்சிடென்ட் ரேனா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த லைட்ஸ்லாம் பார்த்தோம், வேவ் தியரினா என்னன்னு பார்த்தோம், அண்ட் டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷனா என்னன்னு பார்த்தோம். ஒரு லைட்டை வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு மீடியத்தில் பாஸ் பண்ணோன்னா அந்த மீடியத்தை விட்டு வெளியே போகாமல் அதே மீடியத்திலே ட்ராவல் ஆகி இன்னொரு எண்டில் வந்து கிடைக்கிறதா வந்து டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்.
எல்லா லைட்டுமே ரெஃப்ளெக்ட் ஆகி வந்துடும். அந்த டயக்ராமில் பார்த்தாலே தெரியும். இப்போ நான் சொன்ன மாதிரி இன்சிடென்ட் ரே வந்து அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகி கீழே வருது. ரெஃப்ளெக்டட் ரேன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ லைட் வந்து எஸ்கேப் ஆக சான்ஸே கிடையாது. ஸோ அதே மீடியத்திலே தான் ட்ராவல் ஆகும், இன்னொரு மீடியத்துக்கு போகவே போகாது. இது இஸ் த டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன். ஸோ இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வித் டயக்ராமேட்டிக்கலாக பார்ப்போம். ஓகே, ஸோ XY அப்படிங்கிறது தான் ஒரு சர்ஃபேஸ். ஓகேங்களா, அந்த சர்ஃபேஸ் வந்து எதை பிரிக்குதுன்னா ரேரர் மீடியத்தையும் டென்சர் மீடியத்தையும் பிரிக்குது. ரேரர் மீடியம்ங்கிறது ஏர், அது ரொம்ப அதோட டென்சிட்டி கம்மியாக இருக்கும். டென்சர் மீடியம்ங்கிறது ஏரை விட டென்சிட்டி ஹையாக இருக்கக்கூடிய ஒரு மீடியத்தை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இப்போ ஏடிங்கிற ஒரு லைட் இருக்குது, பிசிங்கிற ஒரு லைட் ரே இருக்குது. இப்போ ஏடிங்கிற ரைட் ரே எடுத்துக்கலாம். மொத்தம் 3 கண்டிஷன் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஆங்கிள் வந்து 90 டிகிரி விட கம்மியாக இருக்க மாதிரி இந்த இன்சிடென்ட் ஆங்கிள், அதே மாதிரி இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து 90 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி, இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து 90 டிகிரிக்கு மேலே இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துக்கிற ரே வந்து ஏடி அப்படிங்கிற ரே வந்து XY அப்படிங்கிற ஒரு சர்ஃபேஸ், நம்ம அந்த முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கிளாஸ் முன்னாடி வச்சுக்கலாங்க. அந்த கிளாஸ் இருக்குது, கிளாஸுக்கு மேலே ஒரு ஏர் இருக்குதுன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த கிளாஸோட சர்ஃபேஸ், இப்போ டாப் சர்ஃபேஸ் வந்து XYன்னு வச்சுக்கோங்க. கிளாஸ்குள்ளேருந்து ஒரு லைட் அடிக்கிறீங்க, அது XYயில் பட்டு என்ன ஆகுதுன்னா வெளியே யாருக்கு போயிடுது. அப்போ அந்த ஆங்கிள், அந்த கிளாஸோட சர்ஃபேஸில் போய் இந்த லைட் படுறதுல அந்த அந்த இதுக்கும் அந்த கிளாஸுக்கும் இருக்கிற ஆங்கிள் வந்து இன்சிடென்ட் ரே அப்படின்னு சொல்லுவாங்க. அது பட்டு வெளியில் போயிடுது. வெளியில் போகிறப்ப அந்த அந்த ஏடி வந்து மேலே போனப்போ ரேரர் மீடியத்துக்கு போகும். அந்த ஆங்கிள் வந்து ரெஃப்ராக்டட் ஆங்கிள் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, அந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள். இதில் வந்து சைன் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஸோ 2 ட்ரையாங்கிள் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஏபிசி அப்படிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, கீழே இருக்க ட்ரையாங்கிள். அடுத்து இன்னொரு ட்ரையாங்கிள் வந்து ஏடிசின்னு மேலே இருக்க ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு சைன் தீட்டா கண்டுபிடிக்கணும் கீழே இருக்க ட்ரையாங்கிளுக்கு. ஸோ அது வந்து BC/AC. அண்ட் மேலே இருக்க ட்ரையாங்கிள் ADC எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து AD/AC. ஸோ AC கேன்சல் ஆகிட்டு BC/ADன்னு இருக்கும். அண்ட் நம்மளாம் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும், என்ன கன்சிடர் பண்ணியிருக்காங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் த லைட் வந்து பிசிங்கிறது மேலே கீழே இருக்கிறது இந்த டென்சர் மீடியம். ஸோ அதோட வெலாசிட்டி, அங்கே லைட்டோட வெலாசிட்டி CMன்னு வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி ரேரர் மீடியத்தில் அதோட வெலாசிட்டி வந்து CA, ஏர்ன்னு நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம்ல, அதனால் CAன்னு வச்சுக்கிறாங்க. ஸோ CM/CA. This is the sign formula for this when I is less than 9. I mean angle of incidence வந்து அது R வந்து ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் வந்து 90 டிகிரி விட கம்மியாக இருக்கிறப்ப. இப்போ அடுத்த கேஸ் பாருங்கள், கேஸ் B. அதில் வந்து 90 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த லைட் ரே என்ன ஆகும்னா அந்த சர்ஃபேஸ்லேயே பட்டு அப்படியே போயிடும், அது வெளியில் போக சான்ஸே கிடையாது, அந்த சர்ஃபேஸ்லேயே போயிடும். அப்போ அந்த பர்டிகுலர் ஆங்கிள் வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள் சொல்லுவாங்க. ஃபைனல் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட அதிகமாக இருக்கும், 90 டிகிரியை விட அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த சர்ஃபேஸை விட்டு கீழே வந்து அதே மீடியத்துக்குள்ளே போயிடும். இதான் வந்து டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன். எந்த லைட்டுமே பாஸ் ஆகி வேறு மீடியத்துக்கு போகாமல் அதே மீடியத்திலேயே ரெஃப்ளெக்ட் ஆகி கம்ப்ளீட்டாக ரெஃப்ளெக்ட் ஆகி உள்ளே போயிடுது. டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன். இன்டர்னலாக இருக்க மீடியத்திலே எல்லா லைட் ரேஸும் ரெஃப்ளெக்ட் ஆகி உள்ளே போயிடும். ஸோ அதுக்கு கண்டிஷன் என்னென்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட அதிகமாக இருக்கும். ஸோ கிரிட்டிக்கல் ஆங்கிளுங்கிறது 90 டிகிரி, ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் வந்து 90 டிகிரியாக இருக்கும். திஸ் இஸ் த கண்டிஷன். ஸோ இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் பார்த்தோம்ல, AD is less than AC, அதாவது ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன் வந்து 90 டிகிரியை விட கம்மியாக இருக்குது, அது வந்து ரெஃப்ராக்ட் ஆகி வெளியே போயிடும். ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா அது கிரிட்டிக்கல் ஆங்கிள். அதே இது 90 டிகிரியை விட மேலே இருந்ததுன்னா, sin 90னா ஒன்னோட அப்போ அதிகமாக இருந்ததுன்னா அந்த பர்டிகுலர் ஆங்கிளில் என்ன ஆகும்னா அந்த இன்சிடென்ட் வேவ் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகி வெளியே போகாமல் அதே மீடியத்திலே உள்ளே வந்துடும். ஸோ இதான் வந்து டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன். ஓகே, ஸோ டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷனுக்கு 2 கண்டிஷன். என்னென்னா லைட் வந்து கண்டிப்பாக 2 மீடியம் இடையில ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப இந்த இன்சிடென்ட் ஆங்கிள் வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிளோட அதிகமாக இருந்துச்சுன்னா அது வேறு ஒரு மீடியத்துக்கு போகாமல் எந்த மீடியத்திலே சோர்ஸ் இருக்கோ அதே மீடியத்திலே இன்டர்னலாக ரெஃப்ளெக்ட் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அண்ட் அதர் சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் Madras Toppers and keep watching. Thank you.